இன்றைக்கி ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இந்த புத்தகத்தை மொழி மாற்றம் அல்லது மொழிபெயர்ப்பு செய்த சீனிவாச ராமானுஜம், அப்புறம் பத்மினி அவங்க வந்திருக்காங்க, ஜீவமணி, அப்புறம் செய்யோன், இவங்கெல்லாம் ஸ்பெஷல் இன்வைட்டீஸு. நம்ம பிரவீனும் வந்திருக்கான். பாக்கி எல்லாம் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க. அதனால் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், பொதுவாக இவ்வளவு மாதங்களாக காந்தி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். காந்தி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தை அவர் சீனிவாச ராகவன் எனக்கு பரிசாக கொடுத்தாரு. மன்னித்து கொள்ளுங்கள், சீனிவாச ராகவன்றது யாருன்னு அவர் திருமலையோட ப்ரொஃபஸர், அதனால் அதே அவர் சீனிவாச ராமானுஜம். அவர் பரிசாக கொடுத்தாரு. எனக்கு இதை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு ஆசை. அதனால் அதுக்கு காந்தி சம்மந்தப்பட்டதாக இருக்கணுமே புத்தகம் அப்படின்லாம் யோசனை வந்தது. நான் ஒரு 2-3 விஷயத்தை இந்த பார்க்குற உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். என்னென்னா, சீனிவாச ராமானுஜம் அவர்கள் கொடுத்துருக்கிற பல காணொளிகள், அதில் இந்த புத்தகம் பொள்ளாச்சியில் எதிர் வெளியீடுன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வெளியீடு பண்ணாங்க. அதுக்கு உண்டான ஒரு காணொலியை பாருங்கள், அப்போ புரியும். அதில் முத்தாய்ப்பாக கடைசியில் அவர் வைப்பார். அற்புதம். அவன் சரவணன்ட்டி சொன்னேன். அப்புறம் அண்ணாமலையும் பார்த்துட்டு, இல்லை காந்தி சென்டரில் இது வைக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு லைப்ரரி இருக்கு இல்லையா, நம்ம ரோஜா முத்தாயா லைப்ரரி, அதில் மொழிபெயர்ப்பு பற்றி அவர் கொடுத்துருக்காரு. ஒரு அற்புதமான பேச்சு. ரொம்ப எனக்கு அவருடைய நட்பு கிடைச்சது என்னுடைய பெருமையாக நினைக்கிறேன். நான் ரொம்ப பாக்கியம், பெரிய கொடுப்பனை செய்தவனா. அதே மாதிரி அவங்க பத்மினி, அவங்க ஜீவமணியெல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் அதை எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரிமுகப்படுத்தி செய்யணும்னு வந்தது மகிழ்ச்சி தான். இந்த புத்தகம் அப்படி என்ன காந்திக்கும் அதுக்கு சம்பந்தம்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பாக வைக்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்படியே அப்பா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சரி, நான் என்ன பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னா, அவர் சீனிவாச ராமானுஜத்துக்கிட்டே ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கேன். நீங்களும் அதை முத்தாய்ப்பு மாதிரி வச்சு முடிக்கணும்னு. அதனால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், 6, 7:30 இல்லாட்டி 7:35 வரையும் நான் சொல்லுவேன். பாக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அவர் இங்கே பேசுவார், முத்தாய்ப்பு வைப்பார். அதனால் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இந்த புத்தகத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த புத்தகம் அக்டோபர் 2024 வெளியாச்சு. எதிர் வெளியீடு பொள்ளாச்சியில் இருக்குது. அவங்க தான் பண்ணாங்க. 750 ரூபா. அதை டிசைன் பண்ண அவர் கூட வந்திருக்காரு. அவர் பேர் ஜீவமணின்னு பேர், ஜீவமணி. இதை இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவர் யாருன்னா, பேட்ரிக் ஆலிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர். அவரை பற்றி சொல்கிறேன் நான். அது என்ன தனியான ரொம்ப சிறப்பான பல விஷயங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் என்னென்னா, நம்ம புத்தகத்தெல்லாம் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தானே. இந்த ஆலிவல் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு பாருங்கள், அதை படிக்கிறேன் பாருங்கள். அந்த சமர்ப்பணம்னு போட்டு, சபடாயே லிபிகராயே, என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காந்தி அசோகருடைய கல்வெட்டுக்கள் எல்லாம் செதுக்கினா இல்லையா ஒரு ஆள், அவர் பேர் சபடா. ஆமாம், லிபிகராயே, சபடாயே லிபிகராயே. தங்களுடைய கடும் உழைப்பின் வியர்வையின் மூலம் 22 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அசோகருடைய செய்திகளை நாம் படிக்கும் சாத்தியப்பாட்டை உருவாக்கி கொடுத்த சபடாவுக்கும் அவருடைய சக எழுத்தாளர்களுக்கும், இப்படி சிற்பிகளுக்கும் கல் தச்சர்களுக்கும் ஆகியோருக்கும் இது சமர்ப்பணம். ரொம்ப அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த மாதிரியெல்லாம் யாரும் சமர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. இந்த பேட்ரிக் ஆலிவல் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உடனே நான் இதை காட்டணும்னு வச்சுருந்தேன். நீங்கள் கூட பார்க்கலாம். இதை பாருங்கள். இதெல்லாம் தான் அசோகருடைய கல்வெட்டுக்கள். நான் ஒரு 2 பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் அவர் தம்மம்னு சொல்லக்கூடியது, லும்பினி கல்வெட்டுக்கள். அப்புறம் இந்த இடம் நான் போய் பார்த்தேன். நான் குஜராத்தில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கல்வெட்டுக்கள். இதெல்லாம் அசோகர் இந்த மாதிரி 4 மொழியில் இருக்குது. இதெல்லாம் இந்த படமெல்லாம் இது பாருங்கள், நம்ம இந்திய நாணயத்தில் இருக்கக்கூடிய அசோகருடைய சின்னம், இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஸ்தூபி அது இது எல்லாமே
நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த புத்தகத்தில் இம்பார்ட்டண்ட்டான பகுதி அது. சரியா? அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை முக்கியமாக பார்த்தேன். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. தேவா நம்பியேன, தேவானம் பியேன, அப்படித்தானே சொல்லணும் இல்லையா? தேவானம் பியேன, தேவா நம்பியேன. வாங்க, பியதசீன அப்படின்னு பேர். இந்த ரெண்டு வார்த்தையுமே அசோகருடைய கல்வெட்டுக்களில் அடிக்கடி பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு வார்த்தை தான் அவருடைய பேருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது படித்தா தான் தெரியும். ஆனால் கிர்னார்ங்கிற ஒரு ஊரில் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அதில் ஒரு அசோகருடைய பேரே இருக்குது. அதனால் தேவானம் பியேன பியதசீன அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே சொல்லிக்கிறார் அசோகர். நாம் அதனால் அதுதான் அவருடைய பேர்னு நினச்சிப்போம். ஆனால் அவருடைய பேர் அசோகர் அப்படிங்கிறது ருத்ரதாமன், உண்ணாமுற்றதாமன் தன்னுடைய கல்வெட்டில் போட்டிருக்கார். அவர் அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது, அது பேர் சுதர்சன் ஏரின்னு. அதை சரி பண்ணிவிட்டு இவர் சந்திரகுப்த மௌரியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதான் நினைக்கணும்னு நினச்சேன். பல பேர் அசோகரை பற்றி என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ தயவுசெய்து எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் ஒரு செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி ஏற்படட்டும். அப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும். நிஜமாவே இவர் ஆலிவல் சொல்கிறது மாதிரி அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசர். அவர் மாதிரி யாருமே இல்லை, டெஃபினட்டாக. அதை நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும். அந்த பாறையில் தான் அசோகர் அப்படிங்கிற வார்த்தையே இவர் எழுதியிருக்கார். ஒன்றாம் ருத்ரதாமன் 4 இடத்துல இருக்கான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காரு. மஸ்கி, குர்ஜரா, நித்தூர், உதேகோலம் அப்படிங்கிற 4 இடங்கள். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம்தான். அங்கே இருக்கக்கூடிய பாறை கல்வெட்டுக்களில் அசோகர் அப்படிங்கிற பேர் இருக்கு. மற்ற இடத்துலலாம் நீங்கள் இதைத்தான் பார்க்க முடியும், தேவானம் பியேன அல்லது பியதசீன, அப்படி தான் இருக்கும். அதனால் இதை எப்படி எப்படி புத்தகத்தை எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. இவரே ஃப்ரெட்ரிக் ஆல்வல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தின் பெயரை பியதசி என்பதாகத்தான் நான் வைத்திருக்கலாம். ஒரு டேஷ் போட்டு சொல்லப்போனால் அப்படித்தான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் யார் குறித்து பேசுகிறேன் என்று உங்கள் யாருக்குமே தெரியாது. பியதசின்னு போட்டால் யாருக்கு தெரியும்? அசோகர்னு சொன்னால் தெரியும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இதோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நான் சொல்லி ஆகணும். இந்த கல்வெட்டுக்கள்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? ஜேம்ஸ் பிரின்சப். அவரை பற்றின எனக்கு தெரிஞ்ச சம்பந்தமான இதை சொல்கிறேன் நான். 41 வருடங்கள் தான் வாழ்ந்தார். கல்கட்டாவில் வந்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சம்மந்தமாக வந்தார். எப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்கார் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் என்னன்னே தெரியாது, நம்ம கேரே பண்ணலை. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை என்னென்னா, நம்ம பழசை பற்றி கவலையே பட மாட்டோம். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தஞ்சாவூரில் ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு எழுத்து இந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு வெங்கையாவா அவர் பேர், இந்த ஒரு அவரை தான் சொல்லித்தான் அந்த இதே தெரியும். ஒன்றுத்தையும் கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரி இவர் ஜேம்ஸ் பிரின்சப் தான் அந்த எழுத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நமக்கு. 1730 அதை எழுத்தை படிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சார் மெத்தட். எங்கேருந்தோ லண்டன்லேருந்து வந்தவர். அந்த எழுத்துக்களுக்கு பேர் பிராமி அண்ட் கரோஷிதி என்ற எழுத்துக்கள், அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதில் மெயினாக அசோகருடைய கல்வெட்டை சொன்னவர் இவர் தான். யார்? இந்த ஜேம்ஸ் பிரின்சப். அதனால் அவரை பற்றியும் நீங்கள் புக்கில் போட்டு இது பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், அவருடைய சிறப்பு தெரியும். இப்போ இந்த புத்தகத்தினுடைய தனிச்சிறப்புன்னு ஒன்று இருக்குது, அதை இங்கேயே எழுதியிருக்கார் பாருங்கள். நான் உங்களுக்கு படிக்கிறேன். யார்? ஆத்தரே எழுதியிருக்காரு. அதுலேருந்து சிறப்பானது என்னென்னா, அசோகரின் எழுத்துக்களில் அடிப்படையான கவனம் தர்மத்தின் மீதாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக தர்மம் பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் தர்மம்னு நாம் நினைக்கிற தர்மம் இல்லை, அது அவரோட வித்தியாசமானது. பாருங்கள், நாம் வரிகளுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, நாம் வரிகளுக்கு இடையே படிக்க வேண்டி இருக்கிறது. ரீட் பிட்வீன் தி லைன்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவள் கொடையை கொண்டு வரல, அதனால தலையெல்லாம் ஒரே ஈரமாக இருந்தது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னாச்சு? மழை பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் நடுவில் தெரியும், தொக்கி நிற்கும். அது மாதிரி நாம் வரிகளுக்கு இடையே படிக்க வேண்டி உள்ளது. உள்ளார்ந்து காணப்படும் செய்திகளை வெளிக்கொணர வேண்டியுள்ளது.
குறிப்பாக நாம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, குறிப்பாக நாம் மௌனங்களை கேட்க வேண்டியுள்ளது. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? மௌனத்தை கேட்கணுங்கிறாரு, மௌனம் பேசுங்கிறாரு. யார்? இந்த ஃப்ரெடரிக் ஆல்வன். நாம் வரிகளுக்கு இடையே படிக்க வேண்டும். இவ்வரிகள் சுவாரஸ்யமானதும் முக்கியமான விஷயங்களை அவற்றுக்குள்ளாகவும் கொண்டிருக்க முடியும். மேலும் நாம் மௌனங்களை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல இடத்துல அசோகர் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் இவர் எதை சொல்கிறாருன்னு. ஏன்னா நிறைய இருக்குது, ஒன்று நடுவில் வரும்போது சொல்கிறேன். மௌனமாக அது சொல்லவே இல்லை, ஆனால் உங்களுக்கு என்னென்னு விளங்கிடும். அந்த மௌனத்தெல்லாம் நம்ம படிக்க காது கேட்கறதுக்கு கற்றுக்கணும்னு போட்டிருக்கார். அசோகர் என்ன சொல்லவில்லை என்பதை நாம் கேட்க வேண்டும். சொல்கிறதையே கேட்கறது இல்லை, என்ன சொல்லவில்லைங்கிறது எங்கே கேட்கணும். மௌனங்கள் நிறைய பேசுகின்றன. இதுதான் ஆலிவருடைய முக்கியமான ஒரு எழுத்து. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஃப்ரெடரிக் ஆல்வெல் எங்கே இருக்காருன்னா சிலோன்காரர். அவர் சிலோனில் பிறந்தவர். நம்ம சீனிவாச ராமானுஜம் அவர்களுக்கு ரொம்ப நண்பர். டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில், ஆஸ்டினில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார், எமிரேட் ப்ரொஃபஸராக ஆகிட்டார். 30 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. பலவிதமான பரிசுக்கள்லாம் வாங்கியிருக்காரு. நான் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாதான் எப்பேற்பட்ட உழைப்பு செஞ்சுருக்காருன்னு தெரியும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் கன்னியூட்ராஜ்கிட்ட வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன். இந்த பின்னாடி குறிப்புகள்னு போட்டிருக்காரு, எந்த புத்தகங்கள்லாம் நான் இதுக்கு எனக்கு பயன்பட்டது அப்படின்னு. அதாவது சில இடத்துல குறிப்புகளும் இருக்குது. நம்பர் எண்ணி பார்த்தேன், 218 புத்தகங்கள். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு அப்போ அவர் கன்னியூட்ராஜ் சொன்னது தான் என்னால் மறக்க முடியாது. நாமெல்லாம் 2 மாதம் 3 மாதத்தில் புத்தகத்தை எழுதிடுவோம், இவங்கெல்லாம் வருடக்கணக்கில் ஆகும் அப்படின்னு. அவ்வளோ உழைப்பு, அமேசிங். ஒரே வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இது இந்த மாதிரி தொகுப்பு இப்போ வரிசையாக வருது. இதுதான் முதல் புத்தகமாக. இதுக்கு பேர் இந்தியன் லைஃப்ஸ், இந்திய மனிதர்களின் வாழ்க்கை. அதில் அசோகர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் முதல் புத்தகமாக. ராமச்சந்திர குஹா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கொடுத்துருக்கிற ஒரு முன்னாடி ஒரு இது ஆக்சுவலாக முதல்ல ஒரு 3-4 இருக்குது. அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம சீனிவாச ராமானுஜமே எழுதியிருக்கார். அது அவரே இங்கே பேசுவார். அதை மட்டும் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். சரிப்பா கவலைப்படாதுன்ட்டார். பாக்கி எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். யாருது? ராமச்சந்திர குஹாது, இந்த ஆலிவல் அவர்களுடைய இதெல்லாம். சரியா? இப்போ ராமச்சந்திர குஹா என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் என்ற அளவிற்கு என்று கூறும் அளவிற்கு பலம் கொண்ட அரசர், ஒரே ஒரு அரசர் அசோகர் தான். யாருமே சொல்ல மாட்டாங்க. சாரி, எனக்கு தெரிஞ்சு காந்தி சொல்லுவார், ப்ளீஸ் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஒருத்தர் கூட சாரின்னு சொன்னதே கிடையாது. ஆழமான அகநோக்கு கொண்டவர். அசோகருக்கு எழுதுவது மிகவும் பிடிக்கும். முதல்ல உங்களுக்கு லிபின்னு சொல்லக்கூடிய எழுத்து முதல்ல நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அசோகருடைய எழுத்துக்கள் தான். அதுக்கு முன்னாடி இந்தியா சம்பந்தப்பட்டது. அசோகரின் சொந்த வார்த்தைகள் இதெல்லாமே, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இது ஆலிவருடைய வார்த்தைகள் கிடையாது. இந்த புத்தகத்தில் இருக்கிறது எல்லாம் அவருடைய வார்த்தைகள். அதை வச்சு தான் சொல்லியிருக்காரு. உலகளாவிய தொலைநோக்கு வளர்ந்த காரணம் என்னன்னா, அவர் வளர்ந்த மண் அப்படிங்கிறாரு நம்ம ராமச்சந்திர குஹா. பாட்டலிபுத்திரம்னு சொல்லக்கூடிய பாட்னா, அது அந்த இவங்களுடைய படையெடுப்பு மற்றும் அவங்க தாத்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, சந்திரகுப்த மௌரியர். அவங்க அப்பா பிந்துசாரர். இவர் அசோகர் அவருடைய பையன். ஆனால் அவருடைய நீங்கள் கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். 72 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. தன்னுடைய 36வது வருடத்தில் தான் ராஜாவாகியிருக்காரு. ஆனால் இவர் ராஜாவாகக்கூடிய தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இவர் சின்ன பையன். இவருக்கு முன்னாடி இருந்த அண்ணங்களெல்லாம் கொன்று விட்டு வந்திருக்கார். அதெல்லாம் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா அசோகரா இப்படி பண்ணாரு. இன்னொன்று கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த 36வது வருடத்தில் அவர் வராரு. வந்த உடனே 37வது அடுத்த வருடமே கலிங்கத்து போர். அதை பற்றி பல பேருக்கு தெரியும். கலிங்கத்து பருன்னு எழுதினாங்களே, அந்த மாதிரி. அந்த ஒரு போர் நடக்காமல் இருந்தால் அசோகர் வேறவா தான் இருந்திருப்பார். அதனால் என்னை பொறுத்த வரையும் நான் ஒரு சில ஹிஸ்டோரியன்ஸ் 2-3 பேரை படித்தேன். ஒருத்தர் ஹெச்ஜி வெல்ஸ். இன்னொருத்தர் இங்கே நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினேன், வில் டியூராண்ட். அவர் ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லியிருக்காரு.
மூணாவது யாருன்னா ஆர்னால்ட் டாயன்பி. ஆர்னால்ட் டாயன்பி நீங்கள் படிக்கணும். அவர் சொல்கிறது 2 பேரை தான் சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னா அசோகரை சொல்கிறாரு, காந்தியை சொல்கிறார். கேன் யூ பிலீவ்? ஒரு வேர்ல்டு பர்சனாலிட்டிஸில் பெரிய சேஞ்ச் ஆகி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவர்னா 2 பேராம். ஒன்று அசோகரா, இன்னொன்று காந்தியா. ஆர்னால்ட் டாயன்புடைய வார்த்தை இதெல்லாம். அசோகரின் சொந்த வார்த்தைகள் தான். உலகளாவிய தொலைநோக்கு காரணம் என்ன? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரத்தில் இருந்ததுனால அசோகருக்கு ஏற்பட்ட தொடர்புகள். அதிகாரத்தை பரவலாக்கினார். இதை இன்னி வரையும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆமாம் அசோகர் தான் அந்த முயற்சி பண்ணார். பலவிதமான புரட்சிகளில் இதுவும் ஒன்று. அதிகாரத்தை பரவலாக்கினார். மொத்த உலக நன்மைக்காக உழைப்பதை விட வேறு முக்கியமான காரணம், முக்கியமான காரியம் எதுவும் இல்லை. அசோகருடைய வார்த்தை இதெல்லாம். எல்லோருக்காக வேலை செய்கிறதை விட நல்ல சிறப்பான காரியம் எதுவுமே இல்லை. அசோகரின் வாதம் என்னென்னா ஐக்கியவாதம், எக்குமினிசம்னு பேர் இல்லையா? அது எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு வாதம். ஒருவர் மற்றொருவர், ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம், எனக்கு பிடிச்சது. ஒருவர் மற்றொருவர் சொல்லுவதை கேட்டு அவரிடமிருந்து வழிகாட்டல் பெற வேண்டும். முடியுமா? அதெல்லாம் எவன் சொல்கிறதை கேட்க கூட மாட்டேங்கிறான். அசோகருடைய சொந்த வார்த்தைகள். இதுக்கோசரம் தான் நான் உழைக்கிறேன்னே சொல்லியிருக்கேன். வெகுஜன மதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவர்கிட்ட. என்ன ஒரு பல விஷயம் சொன்னால், நம்மெல்லாம் வந்தால் பிடிச்சதுன்னு ஏற்றுன்னு ஏற்றுவோம், உச்சத்துக்கு கொண்டு போயிடுவோம். அவங்களுடைய குறைகள்லாம் நமக்கு தெரியாது. பிடிக்கலன்னு சொன்னால் தரையில் போட்டு மிதிச்சிடுவோம். நன்மை எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த ஆலிவல் என்ன பண்ணியிருக்காருங்க, அசோகருடைய குறைகளை கூட சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு சிறப்பானது. அதில் சொல்கிறேன், வெகுஜன மதங்கள் குறித்த தெளிவற்ற பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர குஹா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இதுலேருந்து எடுத்தது தான். வெகுஜன மதங்கள்னு இருக்கு இல்லையா, டே டு டே ரிலீஜன் நிறைய வச்சுருக்காமே, அதெல்லாம் பற்றி ஒரு தெளிவற்ற பார்வை அசோகருக்கு சரியாக கிளியராக இல்லை. அப்புறம் அவர் அழுத்தி சொன்னது ஒன்றே இம்பார்ட்டண்ட் என்னன்னு சொன்னால், உடனே நல்லதுக்கு போகிறார். நாவடக்கம். ரொம்ப நிதானமாக பேசு, கரெக்டாக பேசு. இன்னும் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம், சரவணங்கள்லாம் ஐயோ அவர் எப்படா நிறுத்துவார், உட்காரவே முடியலையே, அவரை நிறுத்த வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடக்கமாக பேசுன்னு சொல்லியிருக்காங்க. நாவடக்கம். அப்புறம் 2-3 விஷயங்களுக்கு அசோகர் தான் ஆரம்பம். என்ன தெரியுமா? அவருக்கு நம்ம ரெங்கா கூட வந்திருக்காரு. வேகன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வீகன் மாமிசம் உணவை முற்றிலும் தவிர்க்கும் அளவுக்கு போயிருக்காரு. யார்? அசோகர். முற்றிலும் தவிர்க்கும் அளவுக்கு போயிருக்காரு. ஆனால் அவருடைய குறைகள், அவர் புத்தருடைய எல்லா விஷயத்தையும் சொல்லி சண்டை கிண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவர் பேசிஃபிஸ்ட் கிடையாது, அமைதியை நாடக்கூடிய. ஏன்னா இராணுவம் வச்சுருந்தாராம். யார்? அசோகர். இதெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு புரியறது கஷ்டம். அதனால் அசோகருடைய நல்லது, அதே சமயத்தில் அவருடைய சிக்கலும் இருக்குது. அதே மாதிரி அசோகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்டு எதுவுமே சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் பெண்களை கொஞ்சம் குறைவாக கூட சொல்லியிருக்காரு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது யார் சொல்லியிருக்காருன்னா ராமச்சந்திர குஹாவோட. இதெல்லாம் தான் முன்னுரைகளை கொடுத்துருக்காரு. நன்றி இதுக்கு அடுத்தது நன்றி இவர் சொல்லுவார். யார்? சீனிவாச ராமானுஜம். சரியா? ரைட். இப்போ புத்தகத்தை பற்றி கொஞ்சம் வேகமாக போனால் தான் என்னால் முடிக்க முடியும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புத்தகத்திலேருந்து சிலதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக படித்து காட்டணும். அசோகரே பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. சரியா? இந்த வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. ரைட். முதல்ல 4 பகுதிகள் இருக்குது. இதில் மொத்தம் 4 பகுதிகள். என்னென்னு சொன்னால் 13 தலைப்புகளில் அடக்கியிருக்கார். 13 தலைப்புகள். இறுதியில் கல்வெட்டு முழுசும் கொடுத்துருக்காரு. அதைத்தான் நீங்கள் படிக்கணும் அவசியம். அசோகருடைய கல்வெட்டுக்கள் பின்னாடி சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு தெரியுமா? மொத்தம் அசோகருடைய கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒவ்வொரு எழுத்தாக எண்ணியிருக்காரு. 4614 எழுத்துக்களாம். அதான் வார்த்தைகள் சாரி, எழுத்துக்கள்னு சொல்லிட்டேன், வார்த்தைகள். 4614 வார்த்தைகள் கொண்டவர் எழுதியிருக்கிறார். அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. கல்வெட்டுகள் முழுதும் இதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் அவசியம் படிக்கணும். அதனால் இந்த புத்தகத்தை சீனிவாச ராமானுஜம் அவர்கிட்டருந்து வாங்கிக்கணும். முதல் தலைப்பு என்னன்னு சொன்னால் ராஜா. அதாவது அசோகர் ராஜாவாக மாறினது. அது கீழே 4 தலைப்புகள் இருக்குது. இந்த ராஜாவாக மாறினது உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? 36வது வயதில் ராஜா வராரு. தன்னுடைய பிரதரையே கொண்டுட்டு தான் மேலே வரார். அவருக்கெல்லாம் தாத்தாவாக இருந்தவர் சந்திரகுப்த மௌரியர். அவருக்கு துணை புரிஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
கௌட்டில்யர் அர்த்த சாஸ்திரம் போட்டாரே அவர் தான். அவரோடதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ அப்பா, மெர்சிலஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ உட்காரணும்னு சொன்னால் மற்றவங்களை விடவே கூடாது, அடிக்க நிமித்திடணும்னு எழுதியிருக்கார். நல்ல வழியாக அவர் வந்து புத்தி அதோடய போயிட்டார், பிந்துசாராவோட போயிட்டார். ஆனால் அவருடைய சீடரான ராதா குப்தா அப்படிங்கிறவர் தான் அசோகருடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார். அவர் தான் சொல்லி, நீ வந்து சின்ன பையனாக இருந்தாலும் நீ தான் ராஜாக்கு ஆகணும், அதனால் அண்ணனை காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி மேலே வந்தாங்க. அதனால் இப்போ கூட நம்ம பார்க்குறோம். அதனால் உயர் பதவிக்கு வரணும்னு சொன்னால் மனசே இருக்கக்கூடாது, மெர்சிலஸ் ஆகணும். இது முதல்து ராஜாவானது. அதுலேருந்து 1-2 படித்து காட்டுவேன். அப்புறம் அவர் உபாசகராக மாறுறார். காரணம் உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். அவருடைய 36வது வருடத்தில் ராஜா வாராரு, 72 வருஷம் வாழறாரு, 32 வருடம் அரசாடுறாரு. அவருடைய 37வது வருடத்தில் கலிங்கப்போரில் ஈடுபடுறார். நான் போய் அந்த இடத்த போய் பார்த்தேன். நான் அந்த கல்வெட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த போர் வந்து இந்த ராஜாவை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. ஒரு போர், அதை பற்றி சொல்கிறேன் நான். அது பேர் உபாசகர்னு பேர். உபாசகர்னா ப்ரீச்சர். முதல்ல ராஜாவாக இருந்த அசோகர் உபாசகராக மாறிட்டார். பௌத்தர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். இது 2வது தலைப்பு, 2வது சாப்டர். 3வது சாப்டர் வந்து தர்மம். ரொம்ப சிறப்பானது. நாம் நினைக்கிற தர்மம் இல்லை, இது வித்தியாசமான ஒன்று. தயவுசெய்து இந்த புத்தகத்தை படிங்க. அவருடைய அசோகரது வித்தியாசமாக இருக்காது. தார்மீக தத்துவவேயவாளராகிறார் அப்படின்னு போட்டிருக்கார் அவரே. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ் அவ்வளோ எளிமையாக அழகாக இருக்குதுன்னா நம்ம சீனிவாச ராமானுஜத்தினுடைய சிறப்பான மொழிபெயர்ப்பு தான். அதை நான் பற்றி ஒவ்வொருத்தையும் சொல்லிகிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆலிவல் அல்லது அசோகருக்கு தமிழ் ஒருவேளை தாய்மொழியான்னு. அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்லேஷன் ரொம்ப எளிமையாக அழகாக பண்ணியிருக்கேன். அப்புறம் 4வது வந்து பாசந்தா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. 2-3 வார்த்தைகளை மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சபடா, யார் அவர்? இந்த கல்வெட்டு பண்ணவர், சரியா? அவரை பாசந்தான்னு வச்சுக்கணும். பாசந்தாங்கிறது அசோகரால் ஏற்படுத்தப்பட்ட அரசு அதிகாரிகள். ஆனால் அதை ரொம்ப கேவலமாக பின்னாடி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான். ஐக்கியராகிய அசோகர், எல்லாரையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அசோகராக அப்போ தான் ஆறாரு. இது வந்து 4வது சாப்டர். 5வது சாப்டரில் முடிவுரை. முடிவுரையில் கொஞ்சோண்டு சொல்கிறேன், பாக்கி வந்து சீனிவாச ராமானுஜன் சொல்லியிருக்கார். அந்த முடிவுரையை வந்து ஆலிவல் சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமானது. இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பம். கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியது. பகுதி 1. அரசராக அசோகர். செலுக்கஸ் நிக்கட்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு, வாய்ப்பு இல்லை. அவர் வந்து அசோகருடைய அலெக்சாண்டருடைய போர் அவருடைய இதில் வந்து முக்கியமான அதிகாரியாக இருந்தார். அலெக்சாண்டர் திடீர்னு சின்ன வயசுலேயே இறந்து போய்டுறார். அப்போ இந்த செலுக்கஸ் நிக்கட்டார் வந்து ராஜாவாயிடுறார். அந்த செலுக்கஸ் நிக்கட்டார் என்ன பண்ணுறாருன்னு இந்தியா நோக்கி படையெடுத்து வரார். அப்போ நம்ம சந்திரகுப்த மரியர் அவரோட சண்டை போட்டு இந்த செலுக்கஸ் நிக்கட்டாரை ஜெயிச்சிடுறார். 2 பேருக்கும் ஒரு இது நடக்குது, ஒற்றுமை மாதிரி. இந்த மாதிரி தோற்று ஜெயிச்சான்னு ஒரு அக்ரிமெண்ட் நடக்கும்ல. 500 யானைகள் இவர் கொடுக்குறாரு சந்திரகுப்தர். அந்த செலுக்கஸ் நிக்கட்டாருடைய பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். யார்? சந்திரகுப்தர். அதனால் இந்த மாதிரி ஒரு உறவு, கிரேக்க சம்பந்தப்பட்ட உறவு அசோகருக்கு ஏற்பட்டதால் அவர் வித்தியாசமான அரசராகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம இவருடைய ஆலிவலுடைய ஒரு அற்புதமான ஒரு பேசு ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி எங்கெங்கே நல்லது சொல்லிட்டு வராரோ அதே சமயத்தில் அதனுடைய குறைகளையும் சொல்லிடுவார். என்ன குறைகள் தெரியுமா? நான் இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, பெண்கள் பற்றி சொல்லலை, அதை பற்றி. அதே மாதிரி அசோகர் தன்னுடைய பெற்றோர், தாத்தா, பாட்டி மற்றவர்களை குறிப்பிட தவறுகிறார். சொல்கிறதே இல்லை. சொல்லணுமா வேண்டாமா? ஒன்றுமே சொல்லலை. அசோகர் சொன்னதே கிடையாது. சரி, 2வது தலைப்பு வந்து ஆட்சி. இதான் அசோகர் சம்மந்தப்பட்ட ராஜா ஆகிட்டார், ஆட்சியாளராக வரார். அப்போ வந்த உடனே இந்த அடுத்த வருடம் அந்த அது என்ன போர் சொன்னேன், கலிங்கத்து போர் நடந்த உடனே வித்தியாசமான உடனே நிறைய விதவிதமான ஒரு மனிதராக மாறி அவர் தூணில் வந்து அரசாணைன்னு பண்ணுறார். தூண் பார்த்துருக்கீங்களா? நான் காட்டினேனே இந்த அசோகருடைய தூண், அந்த மாதிரி தூணெல்லாம் ஏற்படுத்தி அதில் ஆணை பண்ணுறார். இந்த மாதிரி கல்வெட்டு பண்ணி ஒரு ரூல் போடணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தினவரே அசோகர் தான். அசோகருடைய பல சிறப்புகள் அது ரொம்ப முக்கியமானது.
எனக்கு ஃப்ளூக்காக நான் ஈஜிப்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே வந்து பல இதெல்லாம் விட முன்னாடி 3500 வருடங்கள் ஹட்ஷப்ஷுட் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு லேடி, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கல் தூண்கள்லாம் ஏற்படுத்தி அதில் எழுதியிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வரும், அது பின்னாடி நீங்களே உங்களுக்கு சந்தேகம் வரணும், வந்தேன்னா அதுக்கு உண்டான பதில் கிடைக்குது. மேலே எழுதியிருக்கிறது இங்கேருந்து எப்படி படிக்க முடியும்? படிக்க முடியாதுல்ல. கீழே எழுதியிருந்தால் பரவாயில்ல, பாறைகளில் எழுதியிருக்கார் படிக்கலாம். தூண்களில் அண்ணா ராஜா இவர் அசோகர் பண்ணியிருக்காரு. தூண் அரசாணை யாருக்கு? தன் நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு. தர்மத்தின் மீது அவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தைகள், இவர் சொல்லக்கூடிய தர்மத்தின் மீது காதல் கொள்ளாமல், பெருமளவு கவனம் கொள்ளாமல், ரெண்டும் பாருங்க, உங்களுக்கு அது பிடிக்கணும், அது மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்கு. கவனம் கொள்ளாமல், பெருமளவு வருத்தி கொள்ளாமல், இவ்வுலகத்தோடும் அடுத்த உலகத்தோடும் தொடர்புடையவற்றை பெற்றுக்கொள்வது மிக கடினம். ராஜா அசோகர் சொல்கிறாட்டே, இதெல்லாம் செய்ய முதல்ல பிரியப்படணும், உழைக்கணும், அப்புறம் அந்த உலகத்தோடு பெருமளவு வருத்தி கொள்ளணும், அதுக்கோசரம் உழைக்கணும், வேலை செய்யணும், இல்லாட்டி உனக்கு அது நடக்காது. இப்போ வந்து திடீர்னு ஏன் இந்த இதுக்கு போகிறேன்னு சொன்னால், அசோகருடைய தனித்துவமான ஒரு கல்வெட்டு ஒன்று படிக்க போகிறேன் அவனுக்கு. நீங்கள் பாருங்கள், அதை முதல் தரம் படிக்கிறேன் நான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்பது தெரியாது. அரசன் பியதர்சி யாரு? அசோகர். 2 வகையான மருத்துவ சேவைகளை நிறுவியிருக்கிறான். அவரே சொல்லிக்கிறார். மனிதர்களுக்கான மருத்துவ சேவை, இதுதான் எக்ஸலண்ட். வீட்டு பிராணிகளுக்கான மருத்துவ சேவை. எப்பேற்பட்ட அசோகர் பாருங்க. எங்கெல்லாம் மனிதர்களும் வீட்டு பிராணிகளும் பயன் தரக்கூடிய மூலிகைகள் இல்லையோ, மூலிகைகளில் எங்கெங்கே கிடைக்கலையோ, அப்படியான எல்லா இடங்களிலும் அவற்றை கொண்டு வந்து நட்டு வளர்த்திருக்கிறான். தன்னை பற்றி சொல்லிக்கிறார். எக்ஸலண்ட். இதுபோலவே எங்கெல்லாம் வேர்க்காய்களும் பழமரங்களும் இல்லையோ, அப்படியான எல்லா இடங்களிலும் அவற்றை கொண்டு வந்து நட்டு வளர்த்திருக்கிறான். யார்? அசோகர் தன்னை சொல்லிக்கிறார். மனிதர்களும் வீட்டு பிராணிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டிருக்கிறான், கிணறுகளை வெட்டி இருக்கிறான். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சாலை போட்டார், ரத்தா போட்டார், கிணறு வெட்டினார்னு படிச்சிருக்கோம். ஆனால் எதுக்கோசரம் பண்ணியிருக்காங்கிறது தெரியணும். ரைட்டா? ரொம்ப அற்புதமான ஒரு முதல் வாசகம். கொஞ்சம் வேகமாக படிச்சிடுறேன், அப்போ தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் ஆரம்பத்தில், மௌனத்தை கவனிக்கணும்னு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை நம்ம ஃபெட்ரிக் ஆலிவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். இதை நீங்கள் சொன்னேன்னா கம்ப்ளீட்லி கன்வின்ஸ் ஆகிடுவீங்க. ஓ ஆமாம், இல்லை, ஓ அப்போ மௌனத்துக்குள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட் கிளாஸ் எனக்கு. நான் இதை படிச்சுட்டு தான் அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். நிறையா அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், அதுக்குள்ளே இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று வழக்கத்தை சொல்கிறேன். நம்ம வருணாசிரமம்னு ஒன்று கேள்விப்பட்டோம். வருண முறை 1, 2, 3, 4. இந்த வர்ண முறையின் வரலாற்று தன்மையை அசோகருடைய மௌனம் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல. அது வெளிப்படுத்த வேண்டியதை திறம்பட வெளிப்படுத்துகிறது. யார்? அசோகர் அதை பற்றி சொல்லலைன்னு சொன்னால் உங்களுக்கு புரியணும். இன்னும் புரிஞ்சிச்சா? வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் வர்ணங்கள்லாம் இல்லை, அதுக்கப்புறம் ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க. இந்த மாதிரி அசோகர் சொல்லாமல் விட்ட சில மௌனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஏன்டா விட்டாரு? அதில் உங்களுக்கு புரியுதா? எப்பேற்பட்ட எழுத்தாளர்னா ஃபெட்ரிக் ஆலிவர். இது அழகாக தமிழ் படித்திருக்கார், ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம சீனிவாசன். அதனால் திறம்பட வெளிப்படுத்துகிறது என்றே நினைக்கிறேன். இதுதான் மௌனத்தினுடைய வார்த்தை. இதுக்கப்புறம் அவர் எழுத்தாளராக மாறாரு. யார்? அசோகர். பிராமி எழுத்துக்கள்னு பேர் இதுக்கு பேர். இந்த எழுத்துக்கள் காட்டினேனே 2 வகையில் தனித்தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. ஒன்று, இவர் தான் முதலில் எழுதியவர். நாங்கள் யாரும் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கவே இல்லை நம்ம இந்தியாவுடைய. அப்புறம் இந்த எழுத்தை வச்சு கல்விகள் பரப்பினார், கல்வி அறிவு பரப்பினார். அதனால் இது 2மே இவர் ஆலிவரில் எழுதினது இதெல்லாம். இந்த 2மே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால எழுத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறாரு, அதை வச்சு எஜுகேஷனை கொண்டு வர்றார். ஆலிவல் கணக்குப்படி மொத்தம் 4614 வார்த்தைகள், சொற்கள் 4614. இதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அவ்வளோதான் அசோகருடையது.
உயரத்தில் இதை எப்படி நான் மறுபடியும் சொன்னேன் இல்லையா, அதுக்கு டவுட் இப்போ வருது பாருங்கள். உயரத்தில் இருப்பதை மேலே இருக்கிறத மழைக்காலத்தில் பௌர்ணமி அன்று புஷ்ய நட்சத்திரம்னு ஒன்று வருது. இதெல்லாம் அசோகருடைய வார்த்தைகள். பொதுவில் உறக்க படிக்க வேண்டும். எப்படி சார் அது ஒன்றுமே புரியல, எங்கேருந்து படிப்பாரு? மழைக்காலத்தில் படிக்கணும்னு எழுதியிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்கார் அலிவல், இது கடினம். அதிகாரிகளிடம் இருக்கும் மென் நகலில் இருந்து, முன்னாடி அவங்ககிட்ட ஒரு கொடுத்துருப்பார் இல்லையா அசோகர், ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பாங்கல்ல, அதிலிருந்து அல்லது நினைவிலிருந்து படிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டார். எப்படா இதெல்லாம் படித்து சொல்லணுமா ஒவ்வொரு டைம்லேயும் எல்லா ஜனங்களுக்கும்? எப்படி சொல்ல முடியும்? மேலே இருக்கிறது எப்படி தெரியும்? ஒன்று அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த அசோகருடைய இது, இல்லாட்டி அந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடியதை வச்சு சொல்லுவாங்க. அதனால் தூணில் வந்தது பெரிய இது. இந்த ஆட்சப் ஷிஃப்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா தோண்டக்கூடிய தோண்டி அட்டக்கூடிய ஒரு இடம் அஸ்வான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். 450 டன். அது எப்படி தான் தூக்கின்னு போவோம்? அது நைல் நதி மூலமாக கொண்டு போய் நிறுத்துவாங்க. அது மாதிரி அந்த பழக்கம் ஒரு வேளை ஈஜிப்டிலேருந்து நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அலிவல். நமக்கு அந்த பழக்கம் கிடையாது, தூண் நடத்துறது. அது அசோகர் தான் ஆரம்பித்து வச்சது. இது இந்த உயரத்தில் படிக்கப்பட வேண்டும், இது கடினம். அதிகாரிகள் இருக்கும் மின் நகலிலிருந்து அல்லது நினைவிலிருந்து படிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்னு போட்டிருக்காரு. ரைட். கல்வெட்டுக்கள் அரசு, இது பாருங்களேன், சிறப்பான ஒரு இவருடைய ஆலிவலுடைய பார்வை தான். கல்வெட்டுக்கள் அரசருடைய பெருமைகள் சாதனைகள் போன்ற பொதுவான புகழ்வுரைகள் ஆவணங்களாக இல்லை. பொதுவாக நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளை பற்றி தான் எல்லாரும் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே தஞ்சாவூரில் கூட அப்படி தான், அவரை பற்றின புகழுரைகள் தான் இருக்கும். கல்லில் செதுக்கப்பட்ட கடிதங்களாக இருக்கின்றன. எனக்கு ரொம்ப பிடிச்சது, லெட்டராக எழுதியிருக்கார் அசோகர். அது மட்டும் இல்லை, நன்மதிகளாகவும் அட்வைஸ் இருக்கின்றன. இதை அவர் 2-3 ரொம்ப அழகாக இருக்குது இவருடைய பார்வையில். என்னன்னு சொன்னால், ஒன்று அதை ரொம்ப பொய்ட்டிக்கலாக எழுதியிருக்காராம். இந்த பொய்ட்டிக்கலாக அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு இலக்கிய அலங்காரங்கள்னு சொல்லுவாங்களே, கவிதையாக எழுதணும்னு. என்னமா எழுதி போகலாம்ல கொஞ்சம் கொஞ்சம், அது ஒரு இலக்கிய அலங்காரங்களாக எழுதுறதுக்கோசம் மெனக்கெட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் போட்டிருக்கார். கரெக்ட். He has taken a lot of pain, Ashoka, to make it as a poetry மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கார். இதெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாக நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வேகமாக இந்த ஒரு 103வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசோகருடைய கல்வெட்டை படித்து காட்டிடுவேன். என்ன பாருங்கள், இது ரொம்ப சிறப்பானது. கடவுளின் அன்புக்குரியவன், இந்த சொன்னேனே, அசோகர்னு சொல்லிக்கிறது இல்லை. வழங்கும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் உள்ள மகா மாத்திரர்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்த வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, மகா மாத்திரர்னு ஒரு அதிகாரி என்ன பண்ணணும் தெரியுமா? இது அறிவுறுத்த பண்ணணும், நீ எல்லாருக்கும் சொல்லுங்க. 2வது, ராணி இங்கு தானமாக எதை கொடுத்திருந்தாலும், அதாவது இவருடைய மனைவி அல்லது இவருடைய பரம்பரையாக 2-3 மனைவி இருந்தாங்க, அவங்கெல்லாம் ராணிகள். அவங்க என்ன கொடுத்திருந்தாலும், என்னென்ன மாந்தோப்பு, பூஞ்சோலை, அன்னதான சத்திரம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் ராணியின் கணக்கில் ஏற்றப்பட வேண்டும். எனக்கு இது படிச்சுட்டு ரொம்ப இதாக இருந்தது. இந்த மாதிரி கணக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு சும்மா அவங்களாம் அள்ளியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்க கவனிக்க வேண்டும். நீங்கள் அதை 2வது ராணி, யார், அசோகருடைய 2வது ராணி, அந்த பேர் போட்டிருக்காரு. அவள் பேர் கலுவகி அல்லது திவாலான்னு பேர், அவளுடைய பையன் பேர். திவாலாவினுடைய தாயுடைய கணக்கில் ஏற்ற வேண்டும், வேறு யாருக்கும் ஏற்றிடக்கூடாது. அசோகருடைய இதை பாருங்களேன், எனக்கு இது படிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் 106 பக்கத்தில் இன்னொன்று படித்து முடிச்சுடுறேன், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது, இப்படியாக இலக்கிய அலங்காரங்கள் குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும், எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அசோகருடைய கல்வெட்டுக்கள்லாம். ஆனால் அவற்றை நாம் பிராகிருத மூலத்தில் மட்டுமே அனுபவிக்க முடியும். அது ஒரு கஷ்டம். ஒரிஜினலாக பிராகிருதம் தெரிஞ்சால் தான் அனுபவிக்க முடியும். இருந்தாலும் தன்னுடைய எழுத்துக்கள் அர்த்தம் மட்டும் இல்லாமல் இலக்கிய ரீதியான இனிமை, அதுக்கு பேர் மாதுரியான்னு பேராம். அருமையான வார்த்தை.
அசோகர் இதற்காக மெனக்கெட்டு இருக்கிறார். இது இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். இந்த மாதிரியான சில கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. அதாவது அசோகர் இவர் சொன்னது, நம்ம ஆலிவல் சொன்னது. சரியா? இதெல்லாம் தான் இதாகுது. ரைட். அடுத்தது கொஞ்சம் வேகமாக பாரு. நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிறது என்னென்னா ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. நம்ம தான் சொன்னேன், எதையுமே பார்த்துக்க வச்சுக்க மாட்டோம். நிலைத்து இருப்பவை சிங்க சிற்பங்கள் பார்த்துருக்கீங்களே, அசோகா சிற்பம் காட்டினானே, சிங்க சிற்பங்கள். தூண்கள் மட்டுமே மெயினாக. கல்வெட்டுக்கள் இவைகளில் உண்டு. அசோகர் இதனை சிலா தம்பே அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அதாவது கல் தூண்கள் என்ற அர்த்தம். எவ்வளோ இருக்குது தெரியுமா? 20 கல் தூண்கள் இருக்கான். ஒவ்வொன்றும் 50 டன் உள்ளதான். இவரை எல்லாத்தையும் இவ்வளோ தூரத்துக்கு கண்டுபிடிச்சி எழுதியிருக்காரு. அது பாரசீகத்திலேருந்து வந்திருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா அந்த மெத்தடு. எகிப்தில் நான் சொன்னேன், அஸ்வானில் 450 டன் உள்ள ஒற்றைக்கல்ல அதை ஹேட்ஸப் ஷூட். அவளுடைய வருடம் 1479 பிசி. அசோகர் 302 பிசி. 302. அசோகர் இயேசு பரப்புறதுக்கு 300 வருடங்களுக்கு முன்னாடி, கிமு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 72 கழிச்சு பாருங்கள், அவ்வளோதான். அப்போ அது மாதிரி தூண்களுக்கு அருகில் கிணறுகள் காணப்படுகின்றன. எதுக்கு தூண் பக்கத்தில் கிணறுகள்? லும்பினிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஏன் தெரியுமா? யாத்திரிகள் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வழிகாட்டுறாரு. இந்த புத்தர் இருந்த இடம் லும்பினி காடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் அசோகர் பிறந்தார். இவர் புத்தர் பிறந்தது அரண்மனையில் பிறக்கலை. அவங்க அம்மாவுக்கு வலி வந்ததுனால இந்த லும்பினி பார்க்கில் தான் பிறந்தாங்க. லும்பினி போய் பாருங்கள். வழிகாட்டிகள் அதெல்லாம் புனித ஸ்தலங்கள். சாரநாத்தில் போனீங்கன்னா இந்த சிங்கங்களை பார்க்கலாம். புத்தர் இதை இவ்வளவெல்லாம் பண்ணவர் ஒரு தவறும் பண்ணியிருக்காருன்னு நான் தான் சொன்னேன். அங்கங்கே தவறு என்ன பண்ணியிருக்காருன்னு புத்தர் சம்மந்தப்பட்டதாக சொல்லும்போது சிங்கத்தை சொல்லக்கூடாதான், யானையை சொல்லணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க அம்மாவுக்கு இவர் கன்சீவ் ஆகும்போது யானை உள்ளுக்குள்ளே போன மாதிரி ஒரு கனவு வந்துதான். யார்? புத்தர் உள்ளுக்குள்ளே புத்தர் போன போது. அதனால் இந்த யானை சம்மந்தப்பட்டது தான் வரணும். இவர் கருவுறும்போது அது புத்த யானை வந்ததுனால சிங்கமெல்லாம் போடக்கூடாது. யார்? இது ஆலிவலுடைய தவறு. இந்த தவறுன்னு சொல்கிறாரு. இது எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. இது 125வது பக்கம் மறுபடியும் ஒன்று இருக்குது, அதை படிச்சிடுறேன். சிலதெல்லாம் நிறைய விட்டு போயிடும், அதில் இதுவும் சொல்கிறேன். கடவுளின் கடைசியில் இந்த இந்த சாப்டர் இப்படி தான் முடியுது. கடவுளின் அன்புக்குரியவன் யார்? அசோகர். பியதசி அரசன் பியதசி பேரும் புகழும் பெரிய நன்மைகள் எதுவும் கொடுக்கும் என்று நினைக்கவில்லை. பேரும் புகழும் பெருசாக நன்மை கொடுக்கும்னு நினைக்கல. இவ்விஷயத்தை தவிர கடவுளின் அன்புக்குரியவன் அரசன் பியதசி எப்படியான பேரும் புகழும் வேண்டினாலும் அது இப்போதும் எக்காலத்துக்கும் மக்கள் தர்மத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தர்மம் குறித்து நான் போதிப்பதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இக்காரணத்திற்காகத்தான் கடவுளின் அன்புக்குரிய, அதாவது அசோகன், அரசன் பியதசி பேரும் புகழையும் நாடுகிறான். எனக்கு இதுக்கு தான் வேணும், வேற எதுக்கும் இல்லை. ஏன்னா நான் சொன்னேன்னு சொன்னால் ஜனங்கள்லாம் கேட்பாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பகுதி இது. அதனால் இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்போ முதல்து முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போனால் தான் அவருக்கு நான் ஒப்படைக்க முடியும். அடுத்தது ராஜாவாகிட்டு இப்போ உபாசகராக மாறுறார். உபாசகராக இருந்தபோது அவருடைய இந்த எழுத்துக்களை படிக்கிறேன் பாருங்கள். 186. மேலும் அசோகருடைய எழுத்துக்கள். மேலும் சாலை ஓரம் சாலைகள் தோறும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் நிழல் கொடுக்கும் விதமாக அரச மரங்களை நட்டு வைத்திருக்கிறேன். மாந்தோப்புக்களை உருவாக்கியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம அப்பவே படித்தோம். 8 கரோசகள், அதாவது 28 கிலோமீட்டரான், அந்த டிஸ்டன்ஸ் கூட போட்டிருக்காரு. இடையிடையே கிணறுகள் வெட்டியிருக்கிறேன், சத்திரங்கள் கட்டியிருக்கிறேன். வளர்ப்பு பிராணிகளுக்காகவும் மனிதர்களுக்காகவும் பல இடங்களில் தண்ணீர் வசதி அமைத்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதன் பலன்கள் எல்லாம் அற்பமானவை. இவ்வளோலாம் பண்ணிட்டு இப்படி எல்லாமே எழுதுவான். அதுதான் அசோகர் ரொம்ப வித்தியாசமான ஆள். இதெல்லாம் அற்பமானவை. ஏனெனில் முந்தைய அரசர்களும் எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட நான் உள்பட பலவிதமான மகிழ்ச்சிகளால் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறோம். ராஜாவுடைய எழுத்து பாருங்க.
ஆனால் அவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக நான் இவற்றையெல்லாம் செய்திருக்கிறேன். இது கிளாசிக். எனக்கு படிச்சுட்டு இது ரொம்ப அசந்தே போயிட்டேன். என்னடா இப்படி எல்லாமா ஒரு ஆள் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் 2வது சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு சொன்னீங்க. 3வது வந்து தர்மம். அவர் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? அசோகர். அதுக்கு பேர் தார்மீக தத்துவவியலராலான அசோகர். தார்மீக தத்துவம். இது 220வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை படிக்கிறேன் பாருங்கள். இது வெரி இம்பார்ட்டன்ட்னு நானே போட்டிருக்கேன். அது என்னன்னு சொன்னால், இந்த நோக்கத்திற்காகத்தான், இந்த தர்ம நோக்கத்திற்காகத்தான் என் மகன்களும் பேரன்களும் புதிய நாடுகளை வெற்றி கொள்வதை மதிப்பு மிக்கதாக நினைக்கக்கூடாது. இதுக்கோசரம் போய் பக்கத்து ஊரெல்லாம் ஜெயிச்சுட்டு வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் அன்பாக நடத்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். போய் ஜெயிக்கிறதுல ஜெயித்து போட்டு கொல்றதில் இல்லை, அன்பாக நடந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அசோகருடைய வார்த்தை. மகிழ்ச்சி என்பதற்காக அவர்களுடைய சொந்த நிலப்பரப்பில் தண்டனைகளை கருணையோடு கொடுக்க வேண்டும். யாருமே இந்த மாதிரி எழுதினதே கிடையாது, எந்த ராஜாவும். அதெல்லாம் படித்தா நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். என்பதற்காக தர்மத்தின் ஊடாக அடையும் வெற்றியே உண்மையான வெற்றி, இதில் கிடைக்கக்கூடிய வெற்றியா உண்மையான வெற்றியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியான வெற்றியே இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் பெறக்கூடிய வெற்றியாக இருக்க முடியும் என்பதற்காக காரணம் போட்டுக்கிட்டே வரார். தர்மம் குறித்த இவ்வெழுத்துக்கள் இங்கே பொறிக்கப்படுகின்றன. எதுக்கு இதெல்லாம் வெட்டுறேன்னா இதுக்கு தான் ஒழிக்கப்படுகின்றன. எல்லா மகிழ்ச்சிகளும் தர்மத்தின் ஊடான மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த உலகிலும் அடுத்த உலகத்திலும் இதுவே மகிழ்ச்சியாக முடியும். இதெல்லாம் தான் எனக்கு பிடித்த சில பகுதிகள். கடைசியாக ஒன்று தர்மங்கிறது என்ன சொல்கிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அசோகர் சொல்லக்கூடிய தர்மம் என்ன தெரியுமா? அசோகருக்கு தர்மம் என்பது வினையாற்றும் சமூக அக்கறையும் மத சகிப்புத்தன்மையும். இப்போ புரியும் நினைக்கிறேன், ஏன்டா இங்கே நம்ம சொல்கிறோன்னு. மத சகிப்புத்தன்மையும் சூழியல். இது இவரே ரொம்ப இதை படிக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எக்காலஜி பற்றி இவ்வளோ யோசிச்சிருக்காரு. சூழியல் பிரக்ஞைக்காகவும் பொதுவான அறக்கொள்களை கடைப்பிடிப்பதற்காகவும் போர்களை துறப்பதற்காகவும், சண்டையே வேண்டாம், இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும். யார்? இதை ஆலிவல் சொல்கிறார், அனுபவிச்சுட்டு. ஆக அசோகருடைய தர்மம் என்பது சுயத்தை மேம்படுத்தி கொள்வது. எக்ஸலண்ட், டாப். சமூக ரீதியாக தீவிரமாக செயல்படுவது. இதுக்கு ஒன்றையும் செயல்படுத்திக்கணும், சமூக ரீதியாகவும் செயல்படும். இது 2க்காக தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இது சிலதெல்லாம் வேகமாக நான் குறிப்பாக எடுத்ததை சொல்லிடுறேன். அசோகரின் சிந்தனைகளில் அசாதாரணமான தொடர்ச்சியை காண முடிகிறது. இதெல்லாம் ஆலிவல்லோடது. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தயவுசெய்து ஸ்ரீலங்கா போயிட்டு வாங்க. அங்கே புத்தருடைய இதெல்லாம் ப்ரொசஷனை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம கண்ணத்தில் போட்டுக்கிட்டு அப்பா முருகா முருகா அப்படிங்கிறோம், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சாது 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 2-3 வார்த்தை சொன்னால ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னு, அதில் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சபடா அந்த மாதிரி பிரியதசி மாதிரி சாது சாது. சாது சாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்கிறேன். சாது சாது என்று இன்றும் இலங்கையில் ஊர்வலங்களில் சென்றால் முழக்கமிடுகிறார்கள். அசோகரின் முன்வைப்பில் ஏற்பட்டிருக்கும் முக்கியமான மாற்றம் இந்த சாதுன்னு சொன்னால் வெரி குட், சூப்பர், ஃபைன், நல்லா இருக்குது, குட் அப்படிங்கிறத சாதுவான். ஏற்பட்டிருக்கும் மிக முக்கியமான மாற்றம் கட்டளையிலிருந்து ஊக்குவிப்பது. முதல்ல கட்டளைன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து உற்சாகப்படுத்துகிறார். அப்போ இந்த சாதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். கட்டளை ஆண் அதில் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு சிறப்பாக போகும்போது நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ஆண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, பெண்கள் சம்மந்தப்பட்டது ஒன்றுமே கொண்டு வரல அசோகர். அது ஒரு குறிப்பையும் இங்கே போடுறார். பெண்கள் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். 230. அடுத்த ஒரு படித்தது இது பாருங்கள். இது சின்னதான வார்த்தைகள் தான், அதனால தான் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அசோகரது முன்வைப்பில் ஏற்பட்டிருக்கும் மிக முக்கியமான மாற்றங்கள் வரிசையாக அப்படியே செதுக்கின்றே வரார் 36 வருடங்களில். அதில் மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றங்கள்? ஒன்று ஆல்மோஸ்ட் எல்லாம் தர்மம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஆனால் மாற்றங்களில் என்ன சொல்கிறான்னு, கட்டளைன்னு சொல்லக்கூடிய இதை செய்டா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு உற்சாகப்படுத்துறது, ஊக்குவிப்பதை நோக்கி நகர்வதாக இருக்கிறது. சாது என்ற சொல்லை பயன்படுத்துவதன் மூலம் இந்த நற்பண்கள் எல்லாம்
பிரமாதமாக இருப்பதை பார்வையாளர்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இதுதான் எனக்கு பிடித்த ஒரு பகுதி. அதனால் அசோகருடைய மாற்றங்கள் இப்படியெல்லாம் நடக்கும். சரியா? இது ரைட்டு. சரி, இதெல்லாம் தான் இது சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சுட்டா தான் அவருக்கு வந்து சொல்ல முடியும். ஜாஸ்தி சொல்லாமல் நீங்கள் படிச்சுக்கோங்க. தர்மத்தை போதித்தல்னு சொன்னேன் இல்லையா, அசோகரது அது வந்து 3 விதமாக பண்ணியிருக்காரு. எழுத்துக்களில் பண்ணியிருக்காரு, அரசு அதிகாரிகளை ஏற்படுத்தியிருக்காரு, 3வது வந்து தன்னையே மக்கள் வந்து அவர் நடந்துட்டுருக்கார். ஸோ பை எக்ஸாம்பிள் அசோகா டாட் டு பீப்புள். அவர் தன்னையே ஏற்படுத்தியிருக்கார். உலக மக்களும் கைக்கொள்ள வேண்டிய தார்மீக தர்மம் இதனை ஆயுதத்தின் பலத்தை கொண்டு அல்லாமல் கருத்தின் பலத்தை கொண்டு உலகத்தை வெல்லுதல் என்பதாக அசோகர் பார்க்கிறார். இதெல்லாம் ஆலிவருடைய கவனம். தர்மத்தின் ஊடாக வெற்றி கொள்வதின் வழியே மகிழ்ச்சி உத்தரவாதத்தை மேம்படுத்துகிறது. மகிழ்ச்சி கொடுக்கறதுன்னு சொன்னால் தர்மத்தின் வழியாக போகணுங்கிறார். அசோகரை பொறுத்த மட்டத்தில் அசோகர் ஒரு பிரதான கடமை தான் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், டீச்சர். எனக்கு பிடிச்சிருந்தேன், நான் ஒரு வாத்தியாருங்கிறதுனால. அவர் வந்து என்ன பண்ணிட்டார், தர்ம மகாபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரெல்லாம் உருவாக்குறார். தர்ம மகா மாத்திரர்கள் உருவாக்கும் புரட்சிகரமான சிந்தனை தனக்கு தோன்றியதாக அசோகர் சொல்லுகிறார். இதெல்லாம் தான் முக்கியமானது. கடந்த காலங்களில் தர்ம மகா மாத்திரர்கள் என்று இருந்ததே கிடையாது. தன்னை பற்றி சொல்லிக்கிறார் அசோகர். நான் தான் ஏற்படுத்தினேன், பெருமைப்படுத்திக்கிறார். இதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. வெறித்தனம், கொடூரம், கோபம், தற்பெருமை, பொறாமை இவற்றின் காரணமாக என்னுடைய வீழ்ச்சியை நான் கொண்டு வர மாட்டேன். இதெல்லாம் தான் ஒரு அரசியலுக்கு தேவை, ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய சாப்டர் வந்து பக்கம் 304, 302 இருக்குது. படிக்காமல் இன்னொரு 3 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு அவர்கிட்ட படிச்சிடுறேன். அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், மங்களச் சடங்குகள்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அசோகருடைய பார்வையை வந்து என்னன்னு சொன்னால், திருமணம், குழந்தை பிறப்பு, பயணம் செல்லும்போது குடும்பங்களுக்குள் நடைபெறும் சாதாரண நிகழ்வுகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அற்பமான இதை எப்படி போடுறாரு பாருங்க அசோகருடைய வார்த்தைகள். அற்பமான முட்டாள்தனமான பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களாக எப்படி இதை பட்டு அவர் கூட ரொம்ப வருத்தப்பட்டவர் எழுதியிருக்கார். அசோகர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்க கூடாது. நான் அப்படி போட்டிருக்கேன். அந்த காலத்தில் ஆண்களுக்கு தான் பெருசு, பெண்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களாம். தான் ஒரு ஆண் என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறார். ஆலிவர் போட்டிருக்கார். அது ஒரு அசோகர் பார்க்கிறார், மதச்சடங்குகளால் எந்த பயனும் இல்லை, கொடுக்க போவதில்லை. பேரரசர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் மீறி, இதை மீறி மக்களும் சடங்குகளை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அவருக்கு தெரியும், அசோகருக்கு தெரியும். ஆனாலும் அவர்களை ஒரு உரையாடலுக்கு அழைக்கிறார். வாங்க, நிறைய உழையுங்க, பணங்களை கொடுங்க, இந்த சடங்குகளை மிக குறைவாக நடத்துங்கள். ஏன்னா இந்த சடங்குகள்லாம் மிக குறைவாக நன்மை கொடுக்கின்றன. இதெல்லாம் அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் இதெல்லாம் சொல்லலாமா? என்ன தடபுடலாக ஒரு மதங்களாக வருது. அடுத்தது பிராமினிசம்னு சொல்லக்கூடியது, அப்புறம் அதெல்லாம் பின்னாடி வந்தது. அவங்களுக்கெல்லாம் சடங்கு தான் வச்சு நடத்துகிறாங்க. அவங்கள வந்து அதனால்தான் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை மகா வார்த்தைகள்னு, அதை வந்து நல்ல அற்புதமான வார்த்தையை வந்து ஒருத்தனை திட்டுறதுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி பண்ணிவிட்டாங்க பின்னாடி, அசோகருக்கு பின்னாடி. அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இவர் முடிக்கிறார். முடிக்கும்போது அப்படி தான் இருக்குது. அடிமைகள், வேலையாட்கள் முறையாக நடப்பது, பெரியவளுடன் மரியாதை, உயிரினங்கள் கொடுப்பது, சிரமணர்கள், பார்ப்பனர்கள்னு இவர் சொல்கிறது வேறு. அவங்க மாதிரி எதுவுமே சேமித்து வச்சுருக்க மாட்டாங்களாம். ஒவ்வொரு ஊராக போவாங்களாம். அவங்களுக்கு தானம் கொடுப்பது, இவை போன்ற தர்ம சடங்குகள் நல்லது. அசோகர் தர்மத்துக்கு எதிரான செயல்கள், சடங்குகள் ஏற்கனவே அவருக்கு முடியலை. என்னென்னமோ பயிற்சி பண்ணி பார்த்துருக்காரு. அவருடைய கவனம் ஐக்கியவாதத்தை நோக்கியே சென்றது. இதுதான் மக்களுக்கு ஐக்கியவாதம்னு என்னன்னு சொன்னால், அதை இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம். இது வந்து அசோகருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா? இதற்கு வந்து நேர்மையான திட்டங்கள் தேவைப்படுது. நட்புணர்வு, தோழமை, அது பேர் சமவாய அப்படின்னு ஒரு வார்த்தை பேர். ஒருவரை, இது முக்கியமானது கேளுங்க, ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ள வேண்டும், ஒருவரை துணையாக நினைக்க வேண்டும், உரையாட வேண்டும், அவரிடமிருந்து நல்லதை பெற வேண்டும். இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா?
நீ செய்யுங்கிறார். இதுதான் தர்மம்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆகவே ஒருவரை சந்தித்து கொள்வது உண்மையானது, அருமையானது. அதாவது மற்றவருடைய தர்மம் பற்றி கேட்க வேண்டும். இன்னத்தை பற்றி எதாவது கேட்குறோமா? யாராவது ஒரு கிறிஸ்டியனோ இஸ்லாமோ யாரோ வந்தால் எதாவது கேட்குறோமா? கேட்கணும். வழிகாட்டு பெறல் வேண்டும். அடுத்த லெவலுக்கு போயிட்டார். ஏனெனில் கடவுளின் அன்புக்குரியவன் விருப்பப்படுவது இதுதான். அசோகர் விருப்பப்படுறது இதுதானா? வேறு எதையும் தானம், தர்மம், மரியாதை இதெல்லாம் பெரிதாக போற்றுவதே கிடையாது. நீ என்ன வேணால் தானம் பண்ணு, அதெல்லாம் கிடையாது. எதிராக என்ன இருக்கானோ, மதம் இருக்கோ, அவன்கிட்ட போய் பேசு, அவன்கிட்ட இருக்க நல்லது கேடு. அதனால தான் இங்கே இந்த இடத்துல இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது. சரியா? ரைட்டு. ஆதாரமயமாக கொள்ள வேண்டும் என்றார். இதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுனேயுன்னு ஒரு வார்த்தை போடுறார். அதாவது கேட்க வேண்டும். அப்புறம் சுசேயு, கேட்பதற்கு விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். குடிமை மதம்ங்கிறது தான் அவர் அசோகர் ஏற்படுத்தினது. அந்த குடிமை மதம் இந்தியாவில் அல்லது உலகத்திலே அசோகருக்கு முன்போ பிறகோ எந்த அரசரும் செய்யாத ஒன்றை செய்திருக்கிறார். தர்மம் என்ற மையமான கருத்தாக்கத்தை குறிப்பிட்ட முறையில் புரிந்து கொண்டு புதிய உலகளாவிய மதத்தை அசோகர் தான் தோற்றுவித்திருக்கிறார். யாருமே அது மாதிரி பண்ணதில்லை. அவர் தர்ம திட்டத்திற்காக மட்டும் சேவை செய்யும் விதமாக புதிதான தர்ம மகா மத்திரர்களை அரசாங்கத்துறையில் உருவாக்கி இருக்கிறார். தன்னை கடவுளாகவோ தெய்வீகத்தன்மை கொண்டவராகவோ கருதவே இல்லை. இதெல்லாம் அசோகருடைய முக்கியமானது. அசோகருடைய தர்ம திட்டம் இந்த மாதிரி. இதை நீங்கள் அவசியம் படிக்கணும். தி பர்பஸ் ஆஃப் திஸ் புக்குன்னு ஒன்று போட்டிருக்கேன் நான். அதை மட்டும் நான் சொல்லி படித்து முடிக்கிறேன். அது 337வது பக்கத்தில் இருக்குது. 337 ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது கொஞ்சம் இருங்க. இதுதான் பர்பஸ் ஆஃப் தி புக்கு. என்ன? சமூக உலகத்திற்குள் குறிப்பிடத்தக்க மாற்றமை உடையான உறவு முறைகளை வடிவமைத்து கொள்ள, நற்பண்புகளை வளர்த்து கொள்ளும் விதத்தில் தார்மீக ரீதியான மக்களை உருவாக்குவதே அசோகருடைய தர்ம திட்டத்தின் குறிக்கோளாக இருந்திருக்கிறது. இந்த தார்மீகத்தை வளர்த்து கொள்ளும் இங்கும் அதற்கு பிறகும் மகிழ்ச்சியை குடிக்கிறது. அங்கே போனாலும் சரி. இப்படி தார்மீக ரீதியான நபர்களை முன்மாதிரியாக கொண்டிருக்கும் அரசு வளமாகவும் அமைதியாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியும் என்பதே அசோகர் நம்பினார். சிறைச்சாலைகளோ காவல்துறையோ ஆயுதம் தாங்கிய போராட்டங்களையோ மனிதர்களை காயப்படுத்துவதையோ அவசியமில்லாமல் போகும். ஜனநாயக நாடுகள் போர் தொடுப்பதில்லை. அவை இன்றைய கோஷத்திற்கு நிகராக பிற நாடுகளுக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கும் என்றால் போர்களுக்கு அவசியமே இருக்காது. உலகளாவிய அமைதியும் ஒத்திசைவும் செழிப்பையும் காணமிடும். இப்படியாக அசோகரது குடிமை மதம் சர்வதேச பரிமாணங்களை கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் சர்வதேச உறவுக்கான கோட்பாட்டின் தொடக்க நிலைமையாகவும் நாம் இதை பார்க்கலாம். இதுதான் எசன்ஸுன்னே சொல்லி முடிக்கிறார். ஆக்சுவலாக இது ரொம்ப சிறப்பான விஷயமா நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்த ஒரே ஒரு விஷயத்தோடு சொல்லி முடிச்சுடுறேன். அந்த கல்வெட்டில் அசோகர் சொல்கிறது இது என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த நேரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் என்னுடைய இருப்புறத்தில் இருந்தாலும் என்னுடைய அந்தப்புறத்தில் இருந்தாலும் பண்ணையில் இருந்தாலும் வண்டியில் சென்று கொண்டிருந்தாலும் பூங்காவில் இருந்து கொண்டிருந்தாலும், அசோகர் எழுதுறது, எந்த இடத்தில் இருந்தாலும் மக்கள் விவகாரங்கள் குறித்து தலைவர்கள் என்னிடம் தெரிவிக்க வேண்டும். எதுக்கு? எந்த இடத்தில் இருந்தாலும் மக்கள் விவகாரங்களை நான் நேரடியாக செயல்படுவேன். எவ்வளோ அக்கறையோடு இருந்திருக்காருல்ல அசோகர். அப்பேற்பட்ட அசோகர் பற்றினா இது முடிவுரைன்னு ஒன்று இருக்குது. அதை அவர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு. யார்? இந்த ஆலிவல்ல. அது நீங்கள் சொல்லிடலாம் இல்லையா? சரி. அப்புறம் அவருக்கு நம்ம சீனிவாச ராமானுஜத்திற்கு நன்றின்னு போட்டு ஒரு 3 விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காரு. அதையும் அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதனால் அப்போ நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுப்பீங்க ஏன் காந்தி கல்வி நிலையத்திலே அசோகர் புத்தகத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோன்னு தெரியும். வேறு காரணம் இல்லாமல் பண்ணலை. சரியா? அதனால் ஏதோ கொஞ்சம் நிறைய எழுதி வச்சுருந்தேன். பட் இவ்வளோ சொல்ல முடியுமான்னு என வழக்கம் போல் விட்டுட்டேன் நான். அதனால் அமைதியாக இருந்து கேட்ட உங்களை அனைவருக்கும் நன்றி. இப்போ திரு சீனிவாச ராமானுஜம் அவர்களை வர சொல்லுங்கள். நன்றி மோகன் சார். ஒரு முக்கியமான புத்தகத்தை காந்தி ஸ்டடி சென்டரில் அறிமுகப்படுத்துறது உண்மையிலே எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்
எடுத்துக்கிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது சில கிளாரிட்டியை கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது மோகன் சார் சொன்னார், அசோகரோட அடிப்படை வந்து தர்மம் தான். இந்த தர்மங்கிறது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு நீர்த்து போன சொல்லாக இன்னி காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. என்ன உதாரணத்துக்கு வந்து இப்போ சனாதன தர்மம், சனாதனி அப்படிங்கிறோம். அதுக்கப்புறமா வந்து வர்ண தர்மம், பண்டைய காலத்தில் வர்ண தர்மம், ஆஷ்ர தர்மம், வர்ணாஷ்ர தர்மம். என்ன இப்படி வந்து இந்த தர்மங்கிறது வந்து இது இப்படி ஒரு பயன்பாட்டு தளத்தில் தர்மம் இருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் வந்து தர்மம் வந்து சட்டம், நெறிமுறை, என்ன இப்படி வந்து பல்வேறு அர்த்தங்களை கொண்டு இருக்கு. தார்மீகம், அறம், இதெல்லாமும் தர்மத்தை குறிக்கிறதா இருக்குது. ஸோ இப்போ தர்மங்கிற சொல் வந்து இங்கே வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த தர்மங்கிறது வந்து என்ன இதை வந்து நம்ம வந்து அசோகர் வந்து தர்மத்தை நடைமுறைப்படுத்துறது, அதுக்குள்ளே இருக்கிற சிக்கலகத்தை பற்றி பேசினார். ஆனால் தர்மங்கிறனா என்ன அப்படிங்கிற வரையறைக்கு வந்து அசோகர் போகணும்னு நான் சொல்லலை, போகலைங்கிறத மாத்திரம்தான் சொல்கிறேன், போகல. அப்போ இந்த தர்மங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் விட்டுருவோம். நம்மளோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்து தர்மங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுப்போன்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு சொல்லாடல் உண்டு, நீதி, நியாயம், தர்மம்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒருத்தங்க சொல்லுவோம், அவனுக்கு நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இது மூணுத்துக்கும் நீதி, நியாயம், தர்மங்கிற இந்த மூணு சொற்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? ஒரே அர்த்தத்தை கொண்டு இருக்க முடியுமா? ஒரே அர்த்தத்தை கொண்டு இருந்தால் ஏன் இந்த மூணு சொற்கள் வந்து நம்மளோட புழக்கத்தில் இருக்குது? ஏன் ஒருத்தனுக்கு வந்து நீதி, நியாயம், தர்மம் எதுக்கும் கட்டுப்பட்டவில்லைன்னு சொல்கிறோம்? அப்போ மூணு விதமான பண்புகளுக்கு ஒருத்தன் கட்டுப்பட்டு இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மூணு பண்போட வேறுபாடு என்ன? இந்த மூணு சொற்களோட வேறுபாடு என்ன? நீதிங்கிறது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது. இந்த காலத்தில் இருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீதி. இப்போ உதாரணத்துக்கு கண்ணகி வந்து நியாயம் கேட்கல, நீதி தான் கேட்டான். ரைட்டா? ஸோ இப்போ நீதிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் நிலவக்கூடிய சட்டங்களுக்கு உட்பட்டு நடங்கிறது தான் நீதி. நியாயங்கிறது வந்து நிகழ்காலத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு வெளியே இருந்தாலும், சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும், மானுட தேவையின் அடிப்படையில் செயல்படுறது நியாயம். ரைட்டா? ஆனால் இது ரெண்டுமே நிகழ்காலத்தை சார்ந்தது அடிப்படையில். என்ன நியாயங்கிறது வந்து கடந்த காலத்துலேருந்து சில கூறுகளை கூட எடுத்துக்கலாம். எப்போ அவன் அப்படி இருந்தான்பா, அதனால் எனக்கு இப்படி இருக்கான், என்ன நியாயமா அப்படின்னு சொல்லி கூட பார்க்க முடியும். ஆனால் தர்மங்கிறது வந்து எதிர்காலத்தை அடிப்படையாக வச்சு நிகழ்காலத்தை பார்க்கறது தான் தர்மம். ஆனால் இந்த தர்மத்தோட விளைவு என்னங்கிறது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ரைட்டா? நம்மளால் வந்து அதை தீர்மானிக்க முடியாது. நியாயத்தையும் நீதியும் நிகழ்காலத்தில் நம்ம உணர முடியும். தர்மங்கிறது வந்து எதிர்காலத்தில் கணக்கு வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் நம்மளோட இன்டர்வென்ஷனை குறிக்கிறது. அதனால தான் அசோகம் வந்து தர்மத்தை வந்து பேரனும் கொள்ளு பேரனும் சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் ஊழிகாலை வரைக்கும் நம்ம தர்மத்தை வந்து பயின்றுக்கிட்டே இருக்கணும்னா, ஊழிகாலம் வரைக்கும் அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளோட எதிர்கால கனவை வச்சு, எதிர்கால தேவையை வச்சு நிகழ்காலத்தை வடிவமைக்கிறது தான் தர்மம். இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லலாம். வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அந்த தூது வரும்போது ஒரு காட்டில் இருக்கும்போது ஒரு முனிவர் ஆசிரமத்துக்கு போவான். அப்போ முனிவர் கேட்பார், எதுக்கு போகிற கிருஷ்ணான்னு கேட்கும்போது, இது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்குது, அதை கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி வைக்கலான்னு போகிறேன் அப்படின்னும். சரி போயிட்டு வா, தர்மத்தை பாதுகாத்துட்டு வா அப்படின்னும். கிருஷ்ணன் போவான், யுத்தம்லாம் முடியும், எல்லாம் அழிஞ்சு போவாங்க. இவன் துவாரகைக்கு திரும்ப வரும்போது அதே காட்டில் அதே முனிவரை சந்திப்பான். அப்போ என்ன நடந்தது கிருஷ்ணா, எல்லாம் ரிசால்வ் ஆச்சான்னு அவர் கேட்பார். இவன் வந்து எல்லா கதையும் சொல்லுவான். அதுக்கு அந்த முனிவர் சொல்லுவார், தர்மத்தை காக்குறேன்னு போயிட்டு இப்படி எவ்வளோ அதர்மம் பண்ணிட்டு வந்திருக்கே கிருஷ்ணா அப்படின்னுவார். அதுக்கு கிருஷ்ணன் சொல்லுவான், தர்மத்தை யார் தீர்மானிக்க முடியும்? காலம்தான் தீர்மானிக்கணும். ஸோ
அப்போது இந்த தர்மங்கிறது வந்து எதிர்காலத்தை சார்ந்தது. நீ நிகழ்காலத்தின் அடிப்படையில் தர்ம அதர்மத்தை தீர்மானிக்காத. சரி, இதெல்லாம் வந்து சும்மா வந்து வீண் பேச்சு அப்படின்னா, நமக்கு வந்து சுவாரஸ்யமாக ஒரு மனுஷன் இருக்கார், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறதுங்கிறது. காந்தி. காந்தி வந்து காந்தியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நான் மோகன் சார்கிட்ட கூட தான் சொன்னேன். ஒரு வரியில் காந்தியை வந்து நம்ம சொல்லணுன்னா என்னவா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, நான் என்ன சொல்லுவேன்னா, காந்தி நிகழ்காலத்தை எதிர்காலத்தின் கடந்த காலமாக பார்த்தார். நிகழ்காலங்கிறது எதிர்காலத்தோட கடந்த காலம். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம நேற்று என்ன செஞ்சோமோ அதுதான் இன்னைக்கு நம்மளை உருவாக்கி இருக்குன்னா, நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு உருவாக்க போகுதுன்னா, நம்ம நிகழ்காலத்தை நிகழ்காலமாக பார்க்காம எதிர்காலத்தோட கடந்த காலமாக பார்க்கணும். பழைய சிந்தனைகளை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற தளத்துலேருந்து தான் நம்ம பார்க்குறோம், ரைட்டா? இப்போ வந்து நம்ம வந்து அசோகர் காலத்தில் இருந்த சிந்தனையை வந்து அசோகர் காலத்துக்கு போய் நம்ம எப்படி இருந்ததுன்னு பார்க்க முடியுமா? முடியாது, ரைட்டா? இன்றைக்கி வந்து நமக்கு சில கருத்துகள் இருக்குது, சமூகத்தில் வந்து சிந்தனையில் வந்து சில முன்னேற்றங்கள் இருக்குது, இந்த அடிப்படையிலேருந்து தான் பார்க்க முடியும். அப்போது இந்த அடிப்படையிலேருந்து பார்க்கும்போது பெண்களை பற்றி அவர் சொல்கிறத வந்து நம்ம இன்றைக்கி அடிப்படையிலேருந்து அது விமர்சனமாக பார்க்கலாம், ரைட்டா? அந்த அடிப்படையில் தான் ஆலிவலும் பார்க்குறாரு, ஓகேவா? பெண்களை வந்து அவர் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு தனி இடத்த அவர் கொடுக்கல, ரைட்டா? இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அசோகர்கிட்ட மாத்திரம் இல்லை. நீங்கள் வந்து மார்க்ஸோட ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மென்னுன்னு தான் சொல்லுவார், ஹியூமன்னு சொல்ல மாட்டார், ரைட்டா? எழுதும்போது வந்து மென்னுன்னு தான் எழுதுவார். when the men does this, when the human does this, இல்லை அப்படி சொல்ல மாட்டார். ஸோ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் வந்து சில அடிப்படையான நுண்ணுறவுகள் சார்ந்து தான் படைக்கப்படுறோம், ரைட்டா? அசோகர் காலத்தில் வந்து பெண்களை பற்றியான பார்வை வந்து அப்படி தான் இருந்தது. அதுக்கு அசோகரும் விதிவிலக்கு இல்லைங்கிறது தெரியுது. என்ன, நம்ம அதை தான் குறிச்சிக்கிறோமே தவிர அதை வச்சு நம்ம அசோகரை பற்றி எந்த தீர்மானத்துக்கும் வரப்போது கிடையாது, வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை பார்க்க தவற முடியாது. இன்றைக்கி பெண்கள் அவர் எப்படி பார்த்தாருங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க தவற முடியாது. ஸோ நம்ம அதையும் குறிப்பிட்டு தான் காட்டணும். இதை தான் வந்து ஆலிவனும் பண்ணுறாரு பேசிக்காக.